What's up guys, this is Cubix. இந்த வீடியோல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா GAN cube கிட்ட இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பாக்ஸ்க்குள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கு. இதுல இங்க பபிள் ராப்க்குள்ள பாத்தீங்கன்னா wiSlide அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. ஐ திங்க் இது வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாத்ஸ்கி பசில்னு நினைக்கிறேன். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நான் வந்து அந்த கிளாத்ஸ்கி பசில்ஸ் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணதில்லை, ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. சின்ன வயசுல குட்டியா அந்த ஸ்கேல்ல சின்ன சின்னதா வரும். அது வந்து என்னன்னா அந்த பிக்சர்ஸை வந்து சேர்க்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிளாத்ஸ்கி பசில் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணோடனே பாக்ஸ் செமையா இருக்கு பார்க்கவே. இங்க ஸ்விஃப்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸ்விஃப்ட் பிளாக்ன்றது கேன் கியூபுடைய ஒரு சப் ப்ராடக்ட்னு சொல்லலாம். அதுல ஆல்ரெடி 3x3 மேக்னெட்டிக் கியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா wiSlideன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு பசில் அவங்க கிரியேட் பண்ணி இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாக்ஸுடைய பேக் சைடு. இங்க வந்து ஸ்மார்ட் இன்ட்ராக்ஷன், என்லெஸ் சேலஞ்சஸ், ஆன்லைன் கம்யூனிட்டி, ஆன்லைன் சேலஞ்சஸ் போட்டிருக்கு. ஆன்லைன் இருக்கும் போதே தெரியும் இது வந்து ஒரு ஸ்மார்ட் பசில். அண்ட் இங்க வந்து ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் அண்ட் டவுன்லோட் த ஸ்லைட்வர்ஸ் ஆப். ஸ்லைட்வர்ஸ் ஆப் என்ற ஒரு ஆப் மூலியமா இது வந்து ரன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பேட்டரி யூசேஜ்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. திஸ் ப்ராடக்ட் யூசஸ் சிங்கிள் 3.7V லித்தியம் பேட்டரி. இந்த ஸ்டாப் வாட்சஸ்ல வர சின்ன பேட்டரிஸ் தான் யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இது ஓப்பன் பண்ணோன்னே. அண்ட் இங்க சைட்ல ஸ்விஃப்ட் பிளாக் இங்க வந்து சம்திங் எது ஓப்பன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஸ்விஃப்ட் பிளாக் என்ன அட்ரஸ் அண்ட் அதோடைய ப்ராடக்ட் QR கோட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேட் இன் சைனா ஆப்வியஸ்லி. இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஏதோ கண்ட்ரோலர் மாதிரி இருக்கு. இந்த ஜாய்ஸ்டிக் மாதிரி 4 சப்போர்ட்ஸ் இருக்கு. அண்ட் இங்க ஒரு டிஸ்பிளே இருக்கு. அண்ட் இங்க வந்து அந்த பட்டன்ஸ்லாம் இருக்கு. இதோடைய ஸ்விட்சஸ் ஆர் அதை வந்து டைல்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்லயும் இருக்கு, ஆப் ஸ்டோர்லயும் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். இந்த பாக்ஸை ஸ்லைட் பண்ணோடனே எனக்கு இது மாதிரி 2 பாக்ஸ் கிடைச்சது. இது ஓப்பன்லேயே இருக்கு. இதுல வந்து இந்த டைல்ஸ் இருக்கு அண்ட் இந்த பசில்ஸ் எல்லாமே இருக்கு. இது பார்த்தோன்னே தெரிஞ்சு செம ப்ரீமியமா இருக்கு அண்ட் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. மேபி ஒரு 1/2 kg ஆர் 300 to 400 grams இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டைல்ஸ்லாம் வெளியே ஓகே மேக்னெட்டிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி பண்ணாலும் வரமாட்டுது. தட்ஸ் கூல். ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆன் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இங்க சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. வாவ், C டைப் கொடுத்துருக்காங்க, அதனால பிரச்சனையே இல்லை. அண்ட் இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ் எப்படி ஓப்பன் பண்றது இங்க இருக்கு. அண்ட் உள்ள பாத்தீங்கன்னா வாவ், ஒரு ஒயிட் கலர் பெரிய பவுச், ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பவுச்சுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா உள்ள டிக் டிக்னு ஆடுது. ஐ திங்க் இதுல மேக்னெட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பவுச்சுக்குள்ள இந்த பசில் வச்சுக்கலாம். அண்ட் இங்க ஒரு மேனுவல். எப்படி யூஸ் பண்றது, மிஸ்ட்ரி ஆஃப் ஃபீச்சர்ஸ், மிஸ்ட்ரி ஆஃப் கேம் மோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருக்காங்க. அண்ட் இங்க கிளாத்ஸ்கி நம்பர் 8 பசில், நம்பர் 15 பசில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்பர் 8, நம்பர் 15 பசில்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த நம்பர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தனியா ஆட் ஆனா வாங்கணும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மாதிரி எதுவுமே இல்லை. ஏதாவது ஒன்று எடுக்க ட்ரை பண்ணுவோம். எஸ், ஒன்று வந்துடுச்சு. இதுலயும் அதே மாதிரி தான் மேக்னெட்ஸ் எல்லாம் ஆடுது. வாவ், இங்க பாத்தீங்கன்னா வாவ் செமையாக்கு. இதை டர்ன் பண்ணும் போதே வா, உண்மையிலேயே நல்லா இருக்கு. இது டர்ன் பண்ணி பார்க்கும்போதே அந்த மேக்னெட்டுடைய ஸ்ட்ரென்த் செமையா அட்ராக்ட் ஆகுது. இதை ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். எனக்கு எங்க ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியல. ஏதாவது பேட்டரி ஏதாவது மாட்டணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி இந்த மேனுவல் ஏதாவது இருக்கலாம். இந்த இடத்துல ஹவு டு கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேபி ஆப் கூட இதை எப்படி கனெக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேம் மோட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சைடு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு கைட் ஆஃப் wiSlide அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை.
இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஒரு 2 minutes நான் வந்து இதை சார்ஜ் போட்டுட்டு வந்து பார்க்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சார்ஜரில் ப்ளக்இன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன் ஆகிடுச்சு. இங்கே வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ண கேட்குது. இங்கிலீஷ் சூஸ் பண்ணிட்டேன். கிளாத்ஸ் கீ நம்பர் பர்சன் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. நம்ம என்ன வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, கிளாத்ஸ் கீ நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம். 1 ஓகே, இதில் லெவல்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, 1 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லெவல் முடிக்க இந்த லெவல்ஸ் அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு இது மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குது. நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி பார்ப்போம். நமக்கு ஸ்பேரில் வந்த பீசஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணியாச்சு. அண்ட் இது ரெண்டும் வந்து இப்போ நம்ம வெளியே எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இந்த லெவலில் வந்து நம்ம ஸ்டார்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்கிராம்பிள் காட்டும். அண்ட் அந்த ஸ்கிராம்பிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, என்ன பண்ணணும்னு சுத்தமாக ஐடியா இல்லை எனக்கு. இங்கே நான் பார்த்துக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் ஏதோ சவுண்ட்லாம் கொடுக்குது, மியூசிக்லாம் வருது. நான் இங்கே எப்படியெல்லாம் மூவ் பண்ணுறேனோ அப்படியெல்லாம் வருது. பட் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை. ஓகே, மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்தா எனக்கு என்ன அப்படியே தான் இருக்குது, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியா இல்லை. மறுபடியும் நான் வந்து அந்த மேனுவலை பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓரளவுக்கு எனக்கு ஐடியா கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பெரிய பீஸை இங்கே கொண்டு வர்றது தான் கோல்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறேன். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி இது எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பசிலை ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், எக்ஸாக்டாக அதுதான் கேமு. நான் 109 மூவ்ஸில் 47 செகண்ட்ஸ் இந்த பசில் பண்ணியிருக்கேன். இந்த பெரிய பிளாக் வந்து இந்த இடம் காட்டுது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கொண்டு வரணும். அதுதான் கேம். இதில் வந்து நிறைய லெவல்ஸ் இருக்குது. பேம்ப்ளெட்டில் பார்த்தீங்கன்னா இதில் 233 லெவல் அப்படின்லாம் போட்டிருக்கு. மேபி நிறைய லெவல்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பசில் ஆன்லைனில் யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, இல்லைன்னா ஆன்லைனில் ஆல்ரெடி யாராவது இந்த பசில் யூஸ் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட உங்களால் கம்ப்ளீட் பண்ணி இந்த பசிலை விளையாட முடியும். அண்ட் இது உண்மையிலேயே ஒரு அமேசிங் ப்ராடக்ட். எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சேலஞ்சிங்காக இருந்தது இதை எப்படி இங்கே கீழே கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு. ஒரு லெவலாக விளையாட எனக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது நான் கீழ் பட்டன் அழுத்தினேன்னா நெக்ஸ்ட் லெவல் ரீட்ரை ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரீட்ரை பண்ணி நம்மளுடைய டைமிங்ஸை வந்து பீட் பண்ண நம்மளே வந்து நம்மளுக்கு சேலஞ்சை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இதுதான். மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து டேரெக்டாக எனக்கு வர்றது. இது ஒரு டெஸ்டிங் அண்ட் ரிவ்யூ ப்ராடக்ட். எனக்கு இதை வந்து டெஸ்ட் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் என்னுடைய ரிவ்யூஸ் அண்ட் இதோட யூசேஜ் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோஸ் கிரியேட் பண்ண சொல்லி எனக்கு வந்து கேன் கியூப்லேருந்து வந்தது இந்த பசில். அண்ட் இந்த வீடியோவில் வந்து மோர் ஓவர் இதை அன்பாக்ஸ் பண்ணி இதோடைய ஃபர்ஸ்ட் ட்ரை மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து
இதை ஃபோனில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்சஸ் இதில் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு இன்னொரு செம வீடியோ கொண்டு வரேன். அண்ட் இந்த பசிலை வாங்கணும்னா இப்போதைக்கு கரண்ட்டாக இந்தியாவில் அவைலபிளாக இல்லை. அவைலபிளாக இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். அண்ட் இந்த பசிலுக்கு இன்டர்நேஷனல் பையிங் ஆப்ஷனும் இருக்குது. இந்த பசில் நீங்கள் இன்டர்நேஷனல் பையும் வாங்கலாம். அதுக்கான லிங்க்ஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். நீங்கள் வந்து இன்கேஸ் இந்த பசில் மேலே இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த பசிலுடைய ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை இந்த பசில் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்றாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.